எப்படி கூட்டம் இருக்குமா இராதா? அதுதான் இருக்கும். இவ்வளவு காலத்துக்கு வரை இப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன்? இதுக்கு முன்னால எங்க போனாரு? அவர் சம்பாதிச்ச பணத்துல எங்க வச்சிருக்காரு? என்ன அப்பவும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எம்ஜிஆர் அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க? ஒரு இதை சொல்லுங்க. ஏன் பத்திரிகையாளர் எல்லாம் ஏதாவது சொல்லுங்களா? 200 கோடி 300 கோடி சம்பளம்ங்கிறாங்க. அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு திமுக இருக்கும்போது அடுத்த மாசம் வந்து இங்க வராரு சுற்றுப்பயணத்துல. அப்ப எதுவும் திமுக விமர்சனம் பண்றதுனால நம்ம எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க விதமா எதுவும் பண்றோமா? திமுக சார் மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்ம தெரிவிக்க வேண்டியதில்லை. திமுக பக்கம் தான் மக்கள். என்ன ஏங்க ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வைங்க, திருநெல்வேலியில் ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வைங்க, அந்த கச்சேரி பார்க்கறதுக்கு கூட்டமா அள்ளிக்கிட்டு போகுது. அங்கேயும் 10-50 பேர் மயங்கி விழுந்துடுறான், இது பண்றான், இது பண்ணி போறான். அதனால எதுதான் நடக்கும்னுட்டு என்ன? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இவரெல்லாம் தாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் நினைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய நோக்கம் அதுதான். இதுக்கு அது இதுன்னு சொல்லல. அந்த நாங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளாக நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக அது திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் இன்றைக்கு அதிமுகவும் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அங்கமாக இருக்கின்ற இன்னொரு கட்சி இப்ப புதுசா வந்திருக்க கூட்டமா கூட்டுறாங்களே எது? அதாவது திமுக வீழ்த்தனா ஒரு பக்கமா பண்ண முடியாது, 3 பக்கம் அடிக்கணும், 4 பக்கம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எத்தனை பக்கம் அடித்தாலும் சரி அத்தனையும் வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் 26 வெல்லும். கட்சி தான் நிறைய வருது.